வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ஃபிக்ஸ்டு டெபாசிட்டை விட ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் பே பண்ணுற ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட்னா என்னென்னு பார்க்க போகிறோம். நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் 4 to 6% வரைக்கும் ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. ஸோ மக்கள் வந்து பேங்க்கில் ஃபிக்ஸ்டு டெபாசிட் பண்ணுறதை முழுமையாக நம்புகிறாங்க. ஸோ இது பாரம்பரியமாக எல்லாருமே செஞ்சுட்டு வர்ற ரீசன் தான். அதுக்கு என்ன மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறது ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட், கேரண்டீடான ரிட்டர்ன் கிடைக்கும். இந்த ரெண்டு ரீசனுக்கோசரம் தான் வந்து எல்லாருமே வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் முழுமையாக நம்புகிறாங்க. ஸோ இதுலேயும் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் கிடைக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் ரேட்டை வந்து பீட் பண்ணுற அளவுக்கு நமக்கு ரிட்டர்ன்ஸ் வர்றதில்லை. அதே மாதிரி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனும் வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது. அதே மாதிரி இப்போ வர்ற இன்ட்ரெஸ்ட்டுக்கு இப்போ டேக்ஸ் இருக்குது. ஸோ இதில் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் அப்படின்னு என்ன பார்த்தா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹையாக கிடைக்கும், ஒரு 7% கொடுக்குறாங்க அப்படின்னா இதே வந்து நெக்ஸ்ட் 2 years கழிச்சு நம்ம ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் அதே அமௌண்ட்டை போடுறோம் அப்படின்னா அன்றைக்கி வந்து இதே இன்ட்ரெஸ்ட் கிடைக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன் 5% கிடைக்கலாம், 4% கிடைக்கலாம். அன்றைக்கி ஆர்பிஐயோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து அது வேரி ஆகும். ஸோ அதனால் வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்து இது கொஞ்சம் ப்ராப்ளம் தான். ஸோ மெயின் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா சேஃப் அண்ட் கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் தான் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில். இப்போ இந்த ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கிறதுனால இதை ஓவர் கம் பண்ணுறதுனால நம்ம ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ் மூவ் பண்ணுறோம். இப்போ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கோசரம் அதர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னா இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து இந்தியாவில் நார்மலாக வந்து 6 to 7% இருக்குது. பேங்க் டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா 4 to 6% தான் கொடுக்குறாங்க. அதனால வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு ரிட்டர்னும் வர்றதில்லை. அதனால இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற அளவுக்காச்சும் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்கணும். இப்போ வந்து ஒருத்தருக்கு 50 வயசு 60 வயசு ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு இன்ஃப்ளேஷனை ஃபீட் பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வரணும். அதே மாதிரி ஒரு ரெகுலரான இன்கம், ஒரு கேரண்டீடான இன்கம் இருக்கிற மாதிரி இருக்கணும். நம்மளோட அசட் அலோகேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபிக்ஸ்டு டெபாசிட் அதாவது ரெகுலர் இன்கமுக்கு நம்ம ஒரு போர்ஷனை வந்து அலோகேட் பண்ணியிருக்கணும். ஸோ என்ன தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் அசட்ஸ் இருந்தாலும் ரெகுலரான இன்கம் இருந்தால் தான் நம்ம லைஃப் ஸ்டைலை வந்து ரன் பண்ண முடியும். ஸோ ஃபிக்ஸ்டு டெபாசிட்டும் வந்து இப்போ 5 lakhs வரைக்கும் தான் வந்து ஒரு கேரண்டடான ரிட்டர்ன் கிடைக்கும். இப்போ ஒரு பேங்க்ஸ் கொலாப்ஸ் ஆகுது அப்படின்னா அவங்க வந்து 5 lakh இருக்கிறவங்களுக்கு மட்டும், அதாவது 5 lakh மினிமம், அதாவது மினிமம் 0லேருந்து 5 lakh வரைக்கும் அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் 5 lakh தான் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து அதுலேயும் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. ஸோ என்னதான் சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறதும் கொஞ்சம் ப்ராப்ளம் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இல்லாமல் சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம மார்க்கெட் இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் இதுக்கெல்லாம் போனால் அதில் நிறையா வந்து வாலட்டிலிட்டி இருக்கும், அதாவது ஏற்ற இறக்கங்கள் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதனால வந்து அது மார்க்கெட் இல்லாமல் அதுக்கு ஈக்குவலான வேறு என்னென்ன நல்ல ரிட்டர்ன் கொடுக்குற ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் டாப் 5 மட்டும் இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து போஸ்ட் ஆஃபீஸ் டெபாசிட். ஸோ போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு நார்மலாக வந்து 6 to 9% கிடைக்குது. சீனியர் சிட்டிசனுக்குலாம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே கிடைக்கும். அதே மாதிரி இப்போ குழந்தைகள், அதாவது செல்வ மகள் சேமிப்பு திட்டம், செல்வ மகன் சேமிப்பு திட்டம், இதுலாம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட் கம்பெனிஸ் எஃப்டி, அதாவது எப்படி பேங்க் டெபாசிட் வாங்குறாங்களோ அதேமாரி நிறைய கார்பரேட் கம்பெனிஸ் வந்து எஃப்டிஸ் வாங்குவாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 10% கொடுக்குறாங்க. நம்ம இந்த மாதிரி கார்பரேட் கம்பெனிஸ் எஃப்டியும் சரி பாண்ட் மார்க்கெட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப நம்ம ரேட்டிங் பார்த்து தான் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் AAA ரேட்டிங், டாப் ரேட்டிங் இருக்கிற பாண்ட்ஸ்லையும் சரி அதே மாதிரி கார்பரேட் கம்பெனிஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்குற மெத்தட் வந்து பாண்ட் மார்க்கெட், அதாவது கடன் பத்திரங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா 7 to 12% வரைக்கும் நமக்கு ரிட்டர்ன் கிடைக்குது. நம்ம ஃபோர்த்து பார்க்குற ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 11 to 12% வரைக்கும் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிட்ருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஸ்டாக் மார்க்கெட் ஆப்ஷன். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டாக் ரொம்ப வாலட்டிலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இருந்தாலுமே அதுலேயும் சேஃபான மெத்தடில் இருக்குது. இப்போ இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதாகட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செக்டர் ஓரியன்ட் ETF மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் தான். கொஞ்சம் ரிட்டர்ன் கம்மியாக தான் இருக்கும். அது இருந்தாலுமே வந்து ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டாக லாங் டைமில் விட்றப்போ ஒரு ரெகுலரான ரிட்டர்ன் கிடைக்கும். இதுக்கப்புறம் வந்து ஏஜ் ஃபேக்டர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ வந்து 22 வயசு தான் ஆகுது, 25 வயசு தான் ஆகுது அப்படின்னா அவங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை ரிஸ்க் எடுத்தாலும் நல்ல ஹை ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ பார்த்த ஆல்டர்னேட்டிவ் மெத்தடில் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸ். ஸோ போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறையா ஸ்கீம்ஸ் இருக்குது. இந்த ஸ்கீம்ஸை பற்றி நான் வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இப்போ ரீசெண்டாக இதில் என்னென்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரிவைஸ் பண்ணிக்கிறாங்க நம்ம வீடியோவில் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்கீம்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 8.2% கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 3 year
டேர்ம் டெபாசிட் 5 இயர் டேர்ம்ஸ் அப்படி 7% கொடுக்குறாங்க, 7.5% வரைக்கும் கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுகன்யா சம்ருதி அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8% கொடுக்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா செல்லுமகள் சேமிப்பு திட்டம். அப்புறம் நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட்டில் வந்து 7.70% கொடுக்குறாங்க. கிஷான் விஷய பத்திராவில் 7.5% கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப்டியை விட ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குற ஒரு நல்ல ஸ்கீம். இதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோல் இருக்குது. இதுவும் வந்து ஓரளவுக்கு கேரண்டடான ரிட்டர்ன் கொடுக்குற எல்லா ஸ்கீமும். ஸோ நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஆல்டர்னேட்டிவாக ஃபஸ்ட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியது போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் கன்சிடர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்பரேட் கம்பெனிஸ் எஃப்டிஸ். இப்போ எப்படி பேங்க்ல போய் நம்ம அமௌண்ட் டெபாசிட் பண்றோமோ இந்த மாதிரி நிறைய கார்பரேட் கம்பெனிஸும் வந்து பாண்ட்ஸ், அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட் வாங்குவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜ் ஃபினான்ஸ் இருக்கு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரேட்டிங் கொடுத்துருக்கிறது AAA ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இவங்க கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 8.35 கொடுக்குறாங்க. இயர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 44 மந்த்ஸ் கொடுத்துருக்காங்க. மினிமம் டெபாசிட் 5000 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சீனியர் சிட்டிசனுக்கு அடிஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா 0.2% கொடுக்குறாங்க. இன்ட்ரெஸ்ட் பே அவுட் வந்து மெச்சூரிட்டி டைமில் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பேங்க் மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் இருக்குது, பஜாஜ் ஃபைனான்ஸ், இந்த மாதிரி நல்ல கார்பரேட் கம்பெனிஸ்லாம் இருக்குது. அப்படின்னா நீங்கள் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நமக்கு பேங்க்கை விட இதில் ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரேட்டிங்கை பற்றி சொல்லியிருந்தால் முடிஞ்ச வரைக்கும் AAA ரேட்டிங்காக வாங்குங்கன்ட்டு. ஸோ பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனியாக இருக்கிறதுனால வந்து இவங்களுக்கு AAA ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதே ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் வந்து ஒரு மிட் கேப்பாக இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து AA+ கொடுத்துருக்காங்க. ஸோ AA+ம் நல்ல ஒரு கிரெடிட் ரேட்டிங் தான். இருந்தாலுமே நம்ம முடிஞ்ச வரைக்கும் AAA ரேட்டிங் இருக்கிற கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம வச்சு கன்சிடர் பண்ணிக்கலாம். கார்பரேட் கம்பெனிஸில் டெபாசிட் பண்ணாலும் சரி, அதே மாதிரி பாண்ட் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, அதுக்கு முன்னாடி வந்து கிரெடிட் ரேட்டிங் பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கணும். கிரெடிட் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஏஜென்சிஸ் கொடுக்குறாங்க. அதில் மூடிஸோட ரேட்டிங் வந்து ரொம்ப ஃபேமஸானது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன மாதிரி AAA ரேட்டிங் இருக்கிறத வந்து நல்ல வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணுறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் வந்து ரொம்ப லோ ரிஸ்க்காக இருக்குது. ஸோ மற்ற இது வந்து பார்த்தீங்கன்னா AA இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் கொடுத்துருக்காங்க. நம்ம முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து AAA ரேட்டிங் இருக்கிற பாண்ட்ஸை செலக்ட் பண்ணணும். அதாவது கார்பரேட் எஃப்டிலையும் சரி, பாண்ட் மார்க்கெட்லையும் சரி AAA ரேட்டிங் எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பாண்ட் மார்க்கெட். ஸோ பாண்ட் மார்க்கெட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாகவே வீடியோ போட்டிருக்கிறோம். பாண்டுனா என்ன, பாண்டில் என்னென்ன டைப் இருக்குது, அதில் என்ன ரிஸ்க் இருக்குங்கிறத பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ண கிரெடிட் ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணது வந்து AAA கிரெடிட் ரேட்டிங். ஸோ AAA கிரெடிட் ரேட்டிங் பற்றி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட பாண்ட்ஸே இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7.54% வரைக்கும் கொடுக்குறாங்க. இன்ட்ரெஸ்ட் பே அவுட் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப்லி கொடுக்குறாங்க. ஸோ இதோட மார்க்கெட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 107 ரூபா இந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு எவ்வளோ யூனிட்ஸ், அதாவது எவ்வளவு யூனிட் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பை பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கார்பரேட் கம்பெனியோட பாண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NCDன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இப்போ டாடா கேபிட்டலே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி 9.1% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. இயர்லி வந்து பே அவுட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயர்லி கொடுக்குறாங்க. ஸோ இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூ 1000 ரூபாய் இருக்கிற பாண்ட் வந்து 1124 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது ஆர்பிஐயோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து வந்து பாண்ட் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ ஒரு பாண்டோட ஃபேஸ் வேல்யூனா என்ன, அது ஏன் அந்த ரேட்டு சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த பாண்ட் மார்க்கெட் வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாகவே புரியும். ஸோ இது வந்து அடுத்த ஆப்ஷனாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் பாண்ட் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டை. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ கோல்டை பற்றி நம்ம சொல்ல தேவையில்லை. மக்களுக்கு வந்து ரொம்ப விருப்பமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்க்குறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் நிறைய சொல்லலாம். ஸோ இப்போ 1964 பார்த்தீங்கன்னா 24 கேரட் 10 கிராம் வந்து 63 ரூபாயில் இருந்துச்சு. 70ல் 184 ரூபாய்க்கு இருந்துச்சு. 80ல் 1330 ரூபாய்க்கு இருந்துச்சு. 1990ல் 3200 ரூபாய்க்கு இருந்துச்சு. 2000ல் 4400 ரூபாய்க்கு போச்சு. 2010ல் 18500 ரூபாய்க்கு இருந்துச்சு. 2020ல் 48651 ரூபாயில் இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக வந்து 2023ல் 61,000 ரூபாய்க்கு மேலே இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 24 கேரட் 10 கிராம் வந்து இப்போ இவ்வளோ ரேட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆவரேஜாக இதோட ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸில் 13%, 10 இயர்ஸில் 7%, 15 இயர்ஸில் 11%, 20 இயர்ஸில் 12%, 25 இயர்ஸில் 11%. ஆவரேஜ் ரிட்டர்ன் வந்து நமக்கு 11 to 12% வரைக்கும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற கோல்டு நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம்னா இதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கலாம், இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் வாங்கலாம், இல்லை ETFல வாங்கலாம், டிஜிட்டல் கோல்டில் வாங்கலாம், அப்படி இல்லைன்னா சாவரன் கோல்டு பாண்டாக கூட வாங்கலாம். ஸோ இந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, கோல்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், இது அதாவது ஃபிசிக்கல் கோல்டு, மியூச்சுவல் ஃபண்ட், ETF, டிஜிட்டல், சாவரன் கோல்டு மாதிரி இதை பற்றி நம்ம இண்டிவிஜுவலாகவே வீடியோஸ் போட்டிருக்கோம். அதை பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பை பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாகவே புரியும். ஸோ இப்போ நம்மளோட அசட்
அலோகேஷனாக இருந்தாலுமே அதில் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு 5 to 10% அலோகேட் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாலும் இதுலேயும் ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ இப்போ ETF இந்த மாதிரி டூல்லாம் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் இதை வாங்கிக்கலாம், எப்போ வேணாலும் செல் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து லாகிங் பீரியட் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டும் நல்ல ஒரு ஆப்ஷனாக தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதில் ரிஸ்க் தான் ஜாஸ்தி அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ண தேவையில்லை. இதில் ETF இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்து நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி அது ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும். இப்போ ETF பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி இண்டெக்ஸே வந்து இயர்லி வந்து 12% வரைக்கும் நமக்கு ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ நிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அதே மாதிரி சென்செக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நிஃப்டி 50ல் இன்வெஸ்ட் பண்ணலாம். மிட் கேப் இருக்குது, கோல்டு இருக்குது, வேர்ல்டு இண்டிசஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இண்டெக்ஸ் இருக்குது. ஒரு சிங்கிள் ஸ்டாக்கை பை பண்ணுறது ரிஸ்க்காக இருந்தாலும் இந்த நிஃப்டி சென்செக்ஸ் எல்லாம் குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸாக இருக்குது. இதில் மியூச்சுவல் ஃபண்ட் வழியாவோ ETF வழியாவோ நம்ம இதை பை பண்ணால் இதுலேயும் நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இந்த மாதிரி இண்டெக்ஸ் இல்லாமல் இப்போ செக்டர் ஓரியன்ட் ஃபண்ட்ஸ்லையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இது ETF வழியாகவும் பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்ட் வழியாகவும் பண்ணலாம். இப்போ IT செக்டர், ஆட்டோ செக்டர், பேங்க் செக்டர், அதே மாதிரி கன்சியூமர் டியூரபிள் செக்டர், ஃபார்மா செக்டர் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணாலும் இதுலேயும் நமக்கு ஜாஸ்தி ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து ஒரு கேரண்டடான ரிட்டர்ன் எடுக்கணும், நம்ம ரிஸ்க் எடுக்க விரும்பலை அப்படிங்கிறவங்களுக்கு இது வரைக்கும் ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக இந்த 5 மெத்தடை பார்க்கலாம். கொஞ்சம் ஏஜ் கம்மியாக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து டைரக்ட் மார்க்கெட்டில் இன்வால்வ் ஆகலாம். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு 25 இயர்ஸ் இப்போ தான் வந்து வேலையில் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா அவங்க இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் பிக் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நம்ம சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்ஃபோலியோ எப்படி உருவாக்குறது, ஒரு லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ ஸ்டாக் எப்படி செலக்ட் பண்ணணும், ஸோ ஒரு ஸ்டாக்ல எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அதை பற்றி வீடியோஸ் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக போட்டிருக்கோம். ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பேராமீட்டர் செக் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஸ்டாக்ல எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு இப்போ டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும். அதாவது நம்ம வந்து FDயில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அதுக்கு ஈக்குவலான அதுக்கு எவ்வளோ சேஃபாக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு சேஃபான மெத்தட்ஸ் நிறையா இருக்குது. இப்போ நம்ம பார்த்த மெத்தட்லேயே நீங்களும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் FDயை விட நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால் நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களாக ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.